இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்கீம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு சூப்பரான சேமிப்பு திட்டத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த திட்டத்தின் மூலமாக பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய இன்ட்ரெஸ்ட் பெற முடியும். ஒரு நல்ல ரிட்டர்னும் நீங்கள் எடுக்க முடியும். இது பெண்களுக்கான முதன்மையான திட்டம். மகிழா சம்மன் சேவிங் ஸ்கீம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஸ்கீம் எங்கெங்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்னா உங்கள் பக்கத்தில் உங்கள் ஏரியாவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸில் அல்லது உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பேங்க்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சில முக்கியமான பேங்க் மட்டுமே இந்த ஸ்கீமை வழங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய போஸ்ட் ஆஃபீஸில், அதாவது ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் மகிழா சம்மன் சேவிங் ஸ்கீம் தற்பொழுது அவைலபிளாக இருக்குது. இதுக்கு 2 வருஷம் மட்டும் டெனூர் இருக்குது. அந்த குறுகிய கால சேமிப்பு திட்டத்தில் ஒரு முக்கியமான திட்டம் அப்படின்னா பெண்களுக்கான மகிழா சம்மன் சேவிங் திட்டம் தாங்க. இந்த திட்டத்தில் நீங்கள் பயனடையணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பெண்களிடையே சேமிப்பு நோக்கத்தை அதிகரிக்கும் வகையில் இந்த திட்டம் மேம்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் தான் இது. இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா பெண்கள் பயனடைய முடியும். நீங்கள் கல்யாணம் ஆயிருந்தாலும் பயனடைய முடியும், அல்லது ஆகாத பெண்களாக இருந்தாலும் நீங்கள் பயனடைய முடியும். ஒரு மைனர் பெண்களாக இருந்தாலும் இதில் பயனடைய முடியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய கார்டியன் உதவியுடன் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை பற்றின முழுமையான தகவலை தற்பொழுது டீட்டெயிலாக பார்ப்போம். இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமில் ஸ்ட்ரிக்டாக ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் முக்கியமானது நம்ம சொல்லியாச்சு, பெண்கள் அப்ளை பண்ணணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் கிரெடிட் ரிஸ்க் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா இந்த ஸ்கீம் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம். அதனால் கிரெடிட் ரிஸ்க் அப்படிங்கிறது கிடையாது. இதில் டெபாசிட் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபாயிலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி மேக்ஸிமம் 2 லட்சம் வரை ஒரு அக்கௌண்ட்டில் நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா 2 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஆனால் அதுக்கு கண்டிப்பாக ஒரு 3 மாதம் கேப் இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது ஒரு 7% கிட்டக்க கொடுக்குறாங்க. அதே டீட்டெயில்டாக நம்ம இதில் பார்க்க போகிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது ஹையராக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ரெகுலர் சேவிங் ஸ்கீமோட இது ஹையராக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபிக்ஸ்டு மெச்சூரிட்டி தான், 2 வருஷம் வரை தான் நீங்கள் சேமிக்க முடியும். அதிலே இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம். இந்த இடத்துலையும் பாருங்கள், தி ஸ்கீம் ஆஃபர் ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் 7.5 பெர் ஆனம்னு சொல்லியிருக்காங்க. டேக்ஸ் பெனிஃபிட் பொறுத்தவரையை பார்த்தீங்கன்னா நீங்கள் செக்ஷன் 80C இருக்கக்கூடிய டேக்ஸ் பெனிஃபிட்ஸை நீங்கள் பெற முடியும். மேலே மெச்சூரிட்டி பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மெச்சூரிட்டி வித்ட்ராவலும் கொடுத்துருக்காங்க. ஒரு டெத்தோ அல்லது எக்ஸ்ட்ரீம் ஹார்னர்ஷிப் கேசஸோ வரும்பொழுது நீங்கள் எதில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதில் 40% அமௌண்ட் வரைய நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. ஆஃப்டர் 1 இயர் ஃப்ரம் ஓப்பனிங் அக்கௌண்ட் டேட் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட் ஹோல்டர் இந்த பெனிஃபிட்டையும் பெற முடியும். அவைலபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 2025 வரைய தாங்க இருக்குது. இது ஒரு ஷார்ட் டேர்ம் சேவிங் ஸ்கீம். அதனால் 2025 வரை சொல்லியிருக்காங்க. பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா அதில் நம்ம பார்த்தது தாங்க, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ஃபார் உமன், சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட், கவர்மெண்ட் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க, அதனால் சேஃபாக இருக்கும். ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. இந்த ப்ரீ மெச்சூர்லேயே பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதுக்கு 6 மந்த் பார்த்தீங்கன்னா டைம் வேணும் அப்படிங்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. வித்தவுட் ப்ரொவைடிங் எனி ரீசன், எந்த ஒரு ரீசனும் இல்லாமல் நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது 5.5% போடுறாங்க, உங்களுக்கு கொடுப்பாங்க. இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வித் இன்ட்ரெஸ்ட் பெய்டு பிரின்சிபல் அமௌண்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து தான் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் டெத்து அல்லது இல்னஸ் இருக்கும் பொழுது நீங்கள் இந்த அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த மகிழா சேவிங்ஸ் ஸ்கீம் சர்டிஃபிகேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம். நீங்கள் 2 விதத்தில் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேங்க் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் வெப்சைட்லேயே கிடைக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். அல்லது நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ் பிரான்ச் அணுகியும் நீங்கள் இந்த மகிழா சேவிங் ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெக்கார்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி இந்த அக்கௌண்ட் எல்லாமே நீங்கள் ஓப்பன் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணுவாங்க. அதை செக் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. அதே நேரத்தில் நீங்கள் டெபாசிட் பண்ணணும். 1000 ரூபாயிலேருந்து 2 லட்சம் வரை நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஸ்கீம் மாதிரி தான். இந்த அமௌண்ட்டை நீங்கள் கேஸாகவோ அல்லது செக்காகவோ நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் கொடுக்கலாம்.
இது வந்து முக்கியமான ஒரு விஷயம். 1000 ரூபாயிலேருந்து 2 லட்சம் வரையும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். வந்து மல்டிபிள் ஆஃப் 100ல் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இதற்கான ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதுக்காக ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து முக்கியமாக போஸ்ட் ஆஃபீஸில் அப்ளை பண்ணும் பொழுது. நீங்கள் பேங்க்கில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்கள் நியரஸ்ட் பேங்கை போய் காண்டாக்ட் பண்ணுங்கள். இதற்கான ஹார்ட் காப்பி அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க, அல்லது ஆன்லைனில் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பேங்க்கில் வந்து இந்த மகிழா சம்மன் சேவிங்ஸ் ஸ்கீம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. சேம் ப்ரொசீஜர் தான், 2 இடத்துலேயே சேம் ப்ரொசீஜர் தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு தேவையான ஆவணங்களை பார்க்கும் பொழுது இப்போ நீங்கள் வந்து ஃபில் பண்ண அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் 1, 2 வந்து கேஒய்சி டாக்குமெண்ட், ஆதார், பேன் கார்டு இந்த மாதிரி. அதே மாதிரி புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அதற்கான சில டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படும், அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா வந்து பே ஸ்லிப் வந்து கேட்குறாங்க. டெபாசிட் பண்ணுறதுக்கு அது என்ன ஏது அப்படிங்கிறத நீங்கள் பேங்க்கில் போய் கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து செக்கோ அல்லது கேஷோ நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து கட்ட வேண்டியிருக்கும். இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. மேலும் விளக்கம் வேணும் அப்படின்னா வந்து அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டை போய் பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஃபஸ்ட் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இதுக்கு வந்து டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு விருப்பம் வந்து அதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கணும். இவ்வளோ தான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.